உங்க வாழ்க்கையில கடந்த காலம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. நடந்தது நடந்து போச்சு. திரும்ப திரும்ப நீங்க அதில மூழ்கி போனீங்க அப்படின்னா, உங்களோட நிகழ்காலம் பாதிக்கப்படும் அப்படின்ற உண்மைய உணருங்க. புதிய தொடக்கங்களுக்கு தயாராகுங்க. நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாய்ப்ப உருவாக்கி தரப்போகுது அப்படின்ற நம்பிக்கைய வைங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, தனித்தனி திறமையும், அடையாளமும் கண்டிப்பா இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. நீங்க இதுவரை சாதிச்ச ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்களோட திறமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய சான்று. இங்க ஒவ்வொரு தோல்வியுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான பாடங்கள் தான். நம்ம விழுந்தா தான் எந்திரிக்க முடியும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. நம்ம தப்புல இருந்து கத்துக்கிட்டு வலிமையோட முன்னேறணும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே குறைவா எடை போட்டுக்கிடுவாங்க. மத்தவங்க கூட அவங்கள கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட செயல்லாம் என்னைக்குமே செய்யாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாதை, பயணம் அப்படின்றது மாறுபட்டது அப்படின்றத முற்றிலும் உணர்ந்துக்கோங்க. நம்ம இந்த உலகத்துல என்ன நினைச்சாலும் சாதிக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்க நம்புங்க. அத அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையும் கைவிட்றாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி உள்ளவங்க யாரு நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி பேசுவாங்களோ, நம்மளுக்கு மோட்டிவா இருப்பாங்களோ, அப்படியாப்பட்ட பர்சன் கூட மட்டும் கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அவங்க கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட மனசு பார்த்தீங்கன்னா, 1000 போர் வீரனுக்கு சமம். பார்த்தீங்கன்னா, அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாத்தையும் ஜெயித்து வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே தனி ஆள் அப்படின்னு நினச்சி எதுக்குமே சோர்ந்தோ பயந்தோ உங்களோட வாழ்க்கையில் உட்காந்துருக்காதீங்க. நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னக்கூட்டி கொஞ்சம் நம்மளுக்கு யோசனையாக இருக்கலாம். இன்னும் ஒரு சில நேரத்தில் அது ரொம்ப கடினமாக இருக்குமோ அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மன வலிமை உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் தான் முழுசாக நம்பணும். எல்லாத்தையும் வெல்ற ஆயுதம் அதுதான். அதே மாதிரி எப்போவுமே உங்களோட திறமை அண்ட் உங்களோட நோக்கம் இது ரெண்டையுமே நீங்கள் தான் முழுசாக நம்பணும். உங்களோட நம்பிக்கையே பார்த்தீங்களா உங்களோட கனவுகளை நிஜமாக்கிரும். வாழ்க்கை அப்படின்றது ஒரு பயணம். அதில் மேடு பள்ளம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அப்பப்போ கவலை, சவால் இது ரெண்டுமே வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து செல்கிற சக்தி உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அதை பிரகாசிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் நிறைய தனித்திறமை அப்படின்ற விஷயம் கொட்டி போய் கிடக்கு. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பான இடம் அப்படின்றது இருக்குது. உங்களோட தனித்துவம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதை இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களோட தன்னம்பிக்கையோட அஸ்திவாரமாக இருக்கும். தன்னம்பிக்கையை இழக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எல்லாரோட லைஃப்லேயுமே கண்டிப்பாக வரும். ஆனால் நிறைய பேர் அதை கடந்து ஜெயிக்கிறாங்க. ஒரு சில பேர் அதை கடக்கிறதுக்கு தயங்கி அந்த இடத்துலையே நின்று தோற்று போயிடுறாங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற சின்ன அடி கூட பெரிய விஷயந்தான் உங்கள் லைஃப்பில் அப்படின்றதையும் உணருங்க. நீங்கள் படுற சின்ன சின்ன தோல்வி கூட வெற்றிக்கான முதல் படி அப்படின்றதையும் நம்புங்க. கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. தன்னம்பிக்கை அப்படின்றது எல்லாருக்குமே உடனேலாம் வந்துடாது. உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன இலக்குகளையும் சவால்களையும் நீங்களே முடிவு பண்ணி அதை ஜெயிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தன்னம்பிக்கை அப்படின்றது உங்கள் மேலே உங்களுக்கே அதிகரிக்கும். அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டிருக்கிற மனுஷங்களை உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லா விஷயத்துலையும் தடைகளாக மட்டும்தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி இது தப்பாக போயிடுமோ அப்படின்ற காரணத்தை நீங்களே உருவாக்காதீங்க. காரணம் அப்படின்றத சொல்லாதீங்க. காரியவாதிகள் எப்போவுமே காரணம் சொல்ல மாட்டாங்க. காரணம் சொல்கிறவங்களால ஒரு சில காரியத்தை செய்ய முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப நேர்மையாகவும் எளிமையாகவும் வாழ கற்றுக்கோங்க. அதுவே நீங்கள் உயரமான ஒரு இடத்துக்கு போவதுக்கு உங்களுக்கு நல்ல வழியை வகுத்து கொடுக்கும். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம